ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் காலோ மெசேஜோ இல்லைங்க நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Wands, okay. Page of Pentacles, Hanged Man, King of Pentacles, Seven of Swords, King of Wands, the Hierophant, King of Cups, Empress, Nine of Pentacles, Emperor, Four of Wands. Okay. Bottom of the deck, the World. Nine of Pentacles, Ten of Cups, Three of Wands, Wheel of Fortune, On of Page of Cups, King of Swords, Justice, Knight of Swords, King of Wands, Five of Swords, Three of Swords, King of Cups. Two of Cups. Okay. இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனோ காலோ உங்களுக்கு பாசிபிள் ஆகுமோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வீடியோ வந்து போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும், ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நமக்கு கார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்குது. தென் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். ஓகே, சேம் அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வீடியோ ரெசனேட் ஆகுமா அப்படிலாம் கேட்டேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ரெசனேட் ஆகுனா கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ட்வின் ஃப்ளேம், சோல்மேட்ஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, சேம் எனர்ஜி உள்ள ரெண்டு பர்சன்ஸு, ரெண்டு பேரோட கேரக்டர் சேம், தென் திங்கி ப்ராசஸ் சேம், தென் எனக்கு ஃபீல் ஆகுது. தென்
சொல்லி வைக்காமலே 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போடுறது, நீங்கள் சொல்ல வர விஷயங்கள அவங்க சொல்ல வர்றது, அவங்க சொல்ற விஷயங்கள நீங்கள் சொல்கிறது. உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும்னா, தென் அவங்களுக்கும் அந்த ஃபுட்டு பிடிக்கும். தென் உங்களுக்கு தனிப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்குமோ, தென் அதே மாரி அவங்களுக்கும் அது ஹாப்பினஸ்ஸா இருக்கும். தென் சொல்லப்போனா சேம் எனர்ஜியோட 2 பேர். ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ, சேம் இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. மேபி இதில் ஒரு ஆள் ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கிறவங்க வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆப்போசிட் இருக்கிற மஸ்குலின் எனர்ஜி, அப்போ உங்களுக்கு அடுத்த டவுட்டு வரலாம். ஃபெமினின் என்ன, மஸ்குலினா என்ன? ஃபெமினின்னு சொல்லும்போது அவங்க கேர்ள்ஸ், ஓகே. மஸ்குலின் சொல்லும்போது ஜென்ஸ் அவங்க. ஓகே. ஸோ இதில் லேடிஸ் மேபி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆப்போசிட் இருக்கிற மஸ்குலின் எனர்ஜி அவங்க வந்து சுத்தமாக எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு கேரக்டர். ஓகே. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேம் எனர்ஜியில் நிற்கிறீங்க. ஓகே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எம்ப்ரர்னால் நீங்கள் எம்ப்ரஸ். ஓகே. 2 பேரும் பவர் கப்புள்ஸ் ஆகும். மேட் ஃபார் ஈச் அதர் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ 2 பேரும் சேம் எனர்ஜி, சேம் கேரக்டர்ஸ், 2 பேரும் சேம் பவரில் நிற்கிறீங்க. அவங்களும் செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, நீங்களும் செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, அவங்கவுங்க பவரில் நிற்கிறீங்க. ஓகே. ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே. அவங்க ஈகோ ஆட்டிடியூடில் நிற்கிறாங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ஈகோ ஆட்டிடியூடில் நிற்கிறீங்க. ஓகே. பட் ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா, நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா? ஓகே. 2 பேரும் அங்கோட்டும் இங்கோட்டும் ஈகோ ஆட்டிடியூடில் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே. தென் என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாலும் உங்களுக்கு இன்னொரு பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே. உங்களுக்கு என்ன தான் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியில் வந்தது இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்னால தான். ஓகே. பட் என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. எல்லா வாட்டியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்னால் தான் க்ரோ ஆச்சு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் க்ரோ பண்ணதே நான் தான். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, எந்த ஒரு காலும் பண்ணல, எந்த ஒரு மெசேஜும் பண்ணல. நான் என்னோடய பவரில் நிற்கிறேன். அது போஸ்டருக்கு ஹர்ட் ஆகும், அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் பண்ணுறீங்க. ஓகே. இவரோட ஈகோ ஆட்டிடியூட் இதெல்லாம் உங்களுக்கு பயங்கர இஷ்டமான. ஓகே. ஸோ ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஏன்னா எத்தனை வாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி க்ரோ பண்ணிட்டு விட்டு, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ண டைமில் அது அப்போஸ் இருக்க பர்சனுக்கு ஃபீல் ஆகும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இல்லைங்க கஷ்டப்படுவாங்க. பட் அவன் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன், பட் இருந்தாலும் அவன் கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு அது ஃபீல் உண்டு. பட் என்ன இருந்தாலும் நீங்களும் கான்டெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா மேபி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணலாம், பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லைங்க அதை ஆக்ஷனில் கொண்டு போகிறதுக்கோ நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் ரெடி கிடையாது. டோட்டலி அவங்க ஈகோவில் நிற்கிறாங்க, நீங்களும் ஈகோவில் இருக்க. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே. நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். 2 பேரும் நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன சீட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணி 2 குழந்தை குட்டி பெற்றுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு டைமில் பல நாட்கள் சொல்லிட்டு உண்டு, எனக்கு ஏற்ற பார்ட்னர் நீ தான், எனக்கு ஏற்ற கேரக்டர் நீ தான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம 2 சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு உண்டு. பட் இவர் அதை வந்து இவர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இல்லை. ஓகே. உங்களுக்கு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன தோணும், லாஸ்ட் எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் அது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், அவங்க கூட சேர்ந்து குழந்தை குட்டிங்கெல்லாம் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் லாஸ்ட் எண்டிங்கில் எனக்கு ஹை பொசிஷனில் இருக்கேன், இல்லை எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஹை பேக்ரவுண்டு, என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சொசைட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உனக்கு எனக்கு காஸ்ட் ரிலீஜியன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி லாஸ்ட் எண்டிங்கில் போயிட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்டைம் நீங்கள் மேரேஜ் 2 பேருமே மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா
குழந்தை குட்டிங்கெல்லாம் பெற்ற பிறகு நீங்கள் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு, ஃபேமிலிக்காக விட்டுட்டு போயிட்டு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், ஃபேமிலி என்ன சொல்கிறது, ஃபேமிலிக்காகவே எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். மேபி எனக்கு இவரோட ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது இந்த ஒரு போஸ்டரும் நீங்களும் வந்து சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிறது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு பிடிக்கலையா இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அந்த போஸ்ட்டுக்கிட்ட ராங்காக சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இல்லைங்க நீங்கள் செப்பரேஷன் ஆகி உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்களா இருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு இந்த ரிலேஷிப்பில். ஸோ நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சனாக இருக்கலாம். எப்போமோ டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, மேபி கோவப்பட்டாலும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டைமில் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறது, ரொம்ப டக்குன்னு கோவம் வரும், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய ரோலை கேட்டு நீ இருக்கிறதா இருந்தால் இது இல்லைங்க இப்போது, அந்த மாதிரி டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் இவரோட கேரக்டர் யாருக்கு அனுசரித்து போகக்கூடிய, இவர் ஆக்சுவலி நீங்கள் அனுசரித்து போன மாதிரி, இவரோட கேரக்டரை நீங்கள் அனுசரித்து போன மாதிரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன மாதிரி இந்த வேர்ல்டில் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. ஓகே, அது நமக்கு கரெக்டாக கால் நமக்கு மனசிலாகுது. ஏன்னா இன்னொரு போஸ்ட் நீங்கள் A to Z ஸ்நேகிச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம், ரிலேஷிப்பில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் எல்லாமே லவ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ரிலேஷிப்புன்னு சொல்லும்போது ஒரு போஸ்டரை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போஸ்டரோட நல்லது கெட்டது ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாம் சேர்த்து அஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லவ். ஆனால் இப்போ இருக்க வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு போர்ஷன் கிட்ட ப்ளஸ்ஸை அஸ்பெக்ட் பண்ணுறீங்களே தவிர மைனஸை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. பட் உண்மையான லவ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷனோட ப்ளஸ் மைனஸ் குறை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது தான் லவ். ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஒரு ரிலேஷிப்பில் நீங்கள் இந்த ஒரு பர்சனை ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிச்சுட்டு, இவரோட ஈகோவை கூட ஸ்நேகிச்சுட்டு, இவரோட ஆட்டிடியூடை ஸ்நேகிச்சுட்டு, இவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிற நீங்கள் இந்த பர்சனை ஸ்நேகிச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் அவுட்டரில் டென்ஷன் ஆனாலும், கோவப்பட்டாலும், இல்லைனா உங்களை வந்து உங்களை கிட்ட பொறாமப்பட்டாலும், இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை திட்டி தீர்த்தாலும், உங்களை சீட்டிங் பண்ணாலும், இந்த ஒரு பர்சனோட இன்னர் உங்களுக்கு மனசிலாகும். ஓகே, மனசிலாகும் மீன்ஸ் இந்த ஒரு உங்களுக்கு அது உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட இன்னர் செல்ஃப் உங்களுக்கு இங்கே மனசிலாகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் என்ன தான் அப்படி இப்படி நடந்துக்கிட்டாலும், என்னை தவிர வேறு யாராலும் இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, ஆனால் என்னை தவிர வேறு யாராலும் கேர் பண்ணிக்க முடியாது, என்னை தவிர இந்த ஒரு பர்சன் வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டு. ஓகே, ஸோ அதனால் பல தடவை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, தென் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் நமக்கு செப்பரேஷன் இருக்குது, அது நமக்கு கரெக்டாக மனசிலாகுது. ஓகே, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், நல்ல கெரியராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். பட் இவரை ஆக்சுவலி உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே, ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இவரை சுற்றி எத்தனோ பேர் இருக்கலாம். எல்லா யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய அபுண்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய ப்ளஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு பர்சனை. எல்லா விதத்துலையும் இந்த ஒரு பர்சனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கலாம், ஒரு குறை இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு ஸ்நேகம்னா என்னென்னு காட்டி கொடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் தான். இவருக்கு எமோஷ்னலாக மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைங்க இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு முதல்ல ஸ்நேகம்னா என்னென்னு இவர் பார்த்து படித்தது உங்கள் கிட்ட தான். ஓகே, அப்போ இவருக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தது நீங்கள் தான். ஸோ அதனால் எத்தனையோ ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்கு ஃபேமிலினால் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஸோ எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனை உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு, ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு அது தெரியும். ஓகே, இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி இந்த இந்தியாவில் வேறு யாரும் இந்த ஒரு பர்சனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஏன்னா இவரோட கேரக்டருக்கு வேறு யாரோ ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் அடிக்கடி கோவம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், சந்தேகப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கலாம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவரோட கேரக்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி போன ஒரே ஆள் நீங்கள் தான் இவருக்கு நல்லா மனசிலாகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு.
இந்த ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிடுண்டு உங்களை மறந்துட்டும் இல்லை உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் என்ன நினச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டுன்னா நான் உன்னை கண்ணை முட்டினது நீ என்ன கண்ணு முட்டினது ஆல்ரெடி டிவைன் வந்து நம்ம தலையில் எழுதி வச்சது ஓகே ஸோ அதனால தான் நீ என் லைஃப்பில் வந்தால் நான் உங்கள் லைஃப்பில் வந்தேன் பட் ஏன்னா என்ன தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் என் ஃபேமிலிக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு எத்தனை மாத்திரம் ஒன்று விட்டுட்டு நான் போகணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு சக்தி இல்லைங்க ஏதோ ஒரு எனர்ஜி என்ன மறுபடி என் லைஃப்பில் ஒன்று கொண்டு வந்து விட்டது இல்லைங்க மறுபடி ஒன்று எனக்கு ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வேறு யாரையும் பிடிக்கல உங்ககிட்ட கிடைச்ச ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும் ஸ்நேகமாக இருக்கட்டும் இது எனக்கு வேறு யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை மேபி நீங்கள் வந்து லவ் பண்ணுற பர்சனோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்க ஆரில் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லைங்க டீயில் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லைங்க ஓ இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நேமில் TERO இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்டிங்கில் ஃபினிஷிங்கில் கட்டாக இருக்கும் ஓகே இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை நான் பார்த்தது வந்து சடனாக பார்த்தது இல்லை அது வந்து யூனிவர்ஸ் என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டது ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்னால எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு எந்த குறையும் வைக்கல எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பணம் வசதி எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க பட் என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னோட எமோஷ்னலை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் உண்டுன்னா அது இந்த ஒரு பர்சன் தான் ஓகே அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக தெரியும் பட் அதை மேபி அதை வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைங்க உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பாரு ஆளுக்கு காரணம் ஈகோ ஓகே இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ ஈக்குவல் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு பட் ஆள் ஈக்குவலே ஆட்டிடியூட்லேயும் ஆள் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை ப்ராப்பராக இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் உண்டு ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம் ஓகே செல்ஃப் லோ பண்ணுறாங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மேபி நீங்களும் செல்ஃப் லோ பண்ணலாம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே என்ன இருந்தாலும் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் மனசை விட்டு திறந்து நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் இவர் சொன்னாலும் சொல்லாட்டில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட பார்வையில் இந்த ஒரு பர்சன் ஈகோ ஆட்டிடியூடு நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு ஓகே இவருக்கு ஸ்நேகம் உண்டு நீங்கள் எத்தனை மாத்திரம் ஸ்நேகிக்கிறீங்களோ அதே ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு ஓகே மேபி பல தடவை இந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்கலாம் அவனுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபேமிலி கல்ச்சர் காஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றே கிடையாது அவருக்கு நீங்கள் வேணும் ஓகே இவர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு ஆக்சுவலி இவருக்கு டிசைர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது அவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் அவங்க ஃபேமிலி ஆக்சுவலி எனக்கு இப்போ நான் எனக்கு என்னோடய லைஃப் பவுட்டன் எப்படி இருக்கணும் அவங்க ஒரு ஃபேமிலி கேர்ள் ஸோ இவங்க ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது இவங்க ஒரு ஃபேமிலி கேர்ள் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டர் லவ் டிசைர் பண்ணுற ஒரு கேரக்டர் ஸோ இவங்க கூட நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த அளவுக்கு என்ன கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு இவங்களால் மட்டும்தான் முடியும்னு இவருக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் அது ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் டிசர்வ் பண்ணுறாங்க அவங்க என்கிட்டேருந்து ஒரு மேரேஜ் ஆசைப்படுறாங்க அது இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் பட் இவருக்கு தெரியும் ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இவருக்கு தெரியும் பட் ஈகோ ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம் ஓகே பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருந்தாலும் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும் மறுபடியும் க்ரோ ஆகணும் அவருக்கு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போகணும் ஹாப்பினஸில் போகணும் இவருக்கு டிசைர் உண்டு பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா ஈகோ ஆட்டிடியூட் நானா நீயா நான் வந்து தோற்று போயிடுவேன் நீங்கள் பல தடவை போயிட்டு உண்டு ஓகே அதனால் இந்த வாட்டி நீங்கள் போயிட்டு இல்லை பட் இவருக்கு நான் போக மாட்டேன்னு
ஓகே. கரண்ட் சிச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், இல்லைங்க செல்ஃப் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க, கட்டாயம் எடுப்பாங்க. மேபி இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 4 ஹவர்ஸ்லேயோ 4 டேஸ்லேயோ 4 வீக்ஸ்லேயோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் பண்ணல, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்கிறேன், செல்ஃப் லவ் பண்ணுறேன், இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கேன், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நான் ஜீவிக்கிறேன், நான் ஓவர் திங்கிங் பண்ணல, ஸ்ட்ரெஸ் ஆகலை, டிப்ரெஷன் ஆகலை, பேஷன்ஸில் பொறுமையாக இருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னா கரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நான் சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸ்லேயோ 4 டேஸ்லேயோ 4 வீக்ஸ்லேயோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த உங்களுக்கு மட்டும் டிசைர் கிடையாது. இந்த ஒரு மேபி நீங்கள் ஒரு மேரேஜான ஒரு போஸ்ட்டை கூட டீல் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட்டில் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது உங்கள் கூட மட்டும்தான் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலி இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன மனசிலாகுதுன்னா, அவரை பார்க்குறது மாதிரியே மனசிலாகுது, அவரோட கேரக்டர் உங்ககிட்ட பார்க்குற மாதிரி மனசிலாகுது. ஓகே. இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. எஸ், நாங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழும்போது அந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஆகும். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிட்டு. பட் பயங்கர ஸ்நேகம் உண்டு. பட் இவருக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன், ஆசை, பாசை எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடிய கழிவு உண்டு அந்த பர்சன். அது தெய்வம் கொடுத்த ஒரு கழிவாகும். நிறைய பேர் நிறைய பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஆப்போசிட் பர்சன் கல்லலாம் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக அது அவங்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் நம்ம சொல்லலாம். ஓகே. இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டில் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் காஸ்ட் ரிலேஷன்ஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை. இவருக்கு நீங்கள் வேணும், இவருக்கு லைஃப்பாக நீங்கள் வேணும். இவர் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. பட் ஆக்சுவலாக அது இறங்கும்போது கொஞ்சம் பாடுன்னு நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகே. பட் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆனாலும் என்ன சொல்கிறது, அது ஸ்டேபிளான்னு கேட்டால் அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிடக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டச்சிங்கில் நிற்கணும். ஓகே. நீங்கள் இந்த பர்சனை விட்டுட்டு தூரமாக போகிறது அது இவருக்கு எந்த இஷ்டமும் இல்லை. ஏன்னா இவருக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்காக பிறந்திருக்கோம், பிரிஞ்சு வாழ்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால் ஒரு ஒரு மெசேஜை பண்ணி அவங்க மனசில் இப்போமா நம்ம இருக்கோமா, இப்போமா அவங்களுக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்கான்னு தெரிஞ்சுறதுக்காக கூட இந்த கம்யூனிகேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். பட் என்ன இருந்தாலும் இவங்க வரக்கூடிய டைமில் ஓவர் அட்டாச்ட் ஆகாதுங்க. செல்ஃப் லவ்வில் இருங்க, டிட்டாச்மெண்ட்டில் இருங்க. ஓகே. ஸோ அப்போ இவங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஓகே. கட்டாயம் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே. நமக்கு 333 இம்பார்ட்டன்ட். 333 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. 333 இம்பார்ட்டன்ட். 44 ஏஜ் இருக்கலாம், மேபி யாருக்காவது இன்றைக்கி 33 ஏஜ் இருக்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மேபி ஒரு சிலவங்களுக்கு 41 இருக்கலாம், இல்லைங்க 43 இருக்கலாம். ஓகே. தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 4 important, 5 important, 7 important, 9 important, 10 important, 11 important, 12 important, 21 important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும்
ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ, லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ, இல்லைங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் நடந்த ஒரு டேட்டோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.